நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வாழைப்பூவில் ஒரு அருமையான முறையில் மிகவும் சுவையாக ஒரு உணவு நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தையும் நம்ம சுத்தமாக கழுவிக்கலாம். வீடியோவை பார்க்குற எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிள் வரும், அதையும் டச் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி சத்தான உணவு முறையில் எப்படி சமைக்கணும் அப்படின்றத நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முழுசாக வளர்ந்த இளம் வாழைப்பூ. இதை நம்ம சமைக்க எடுத்துருக்குறோம். சமைக்கிறதுக்கு முன்னாடி சுத்தமாக கழுவிக்கலாம். நீங்கள் அதோட அளவு பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. இப்போ தான் பிச்சுட்டு வந்துக்கிறேன். அதோட தண்ணி கூட மேலே ஒட்ட மாட்டேங்குது பாருங்கள். மேலே இருக்கிற காஞ்ச இலைகளை ஆற்றிட்டு இப்போ நமக்கு தேவையான அளவு நம்ம இதை வெட்டிக்கலாம். இது வெட்டுறதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முறை இருக்குங்க. இந்த மாதிரி முறையில் வெட்டினீங்கன்னா தான் இந்த வாழைப்பூ நம்ம சாப்பிடும்போது வாயில் சிக்காமல் இருக்கும். எவ்வளோ அழகாக வெட்டுறாங்க பாருங்கள். ரெண்டாக வெட்டிட்டாங்க. தெரியுதுங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வாழைப்பூ நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக வர்றதுக்கு தூள் துண்டுகளாக வரணும். தூள் துண்டுகளாக வர்றதுக்கு தான் இந்த பாட்டி இந்த மாதிரி வெட்டுறாங்க. அழகாக இருக்கு, பார்க்கும்போது அழகாக இருக்கு பாருங்கள். வாழைப்பூவை சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம வெட்டியாச்சு. இதுக்கு அப்புறமா இது நம்ம எப்படி சமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். முதல்ல நம்ம கொஞ்சோண்டு தண்ணியில் உப்பு கொஞ்சோண்டு சேர்த்து அது கூட நம்ம வெட்டி வச்ச வாழைப்பூவை நம்ம கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். ஏன்னா வாழைப்பூவோட சுவை உப்பு கூட சேரும்போது அது ரொம்ப சுவையாக இருக்கும். அதுக்காக தான் இந்த கிராமத்தில் இந்த மாதிரி பயன்படுத்துவாங்க. எங்கள் கிராமத்தில் இப்படி தான் இந்த மாதிரி சமைப்பாங்க. நல்லா அந்த உப்பு தண்ணியை போட்டு அந்த வாழைப்பூவை நல்லா பிசைஞ்சு விட்ருவாங்க. பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி ஊற வச்சுருவாங்க. நம்ம சமைக்க போகிறது முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மண்பானையில் தான் சமைக்க போகிறோம். விறகு அடுப்பு, மண்பானை, இதில் தான் நம்ம சமைக்க போகிறோம். இப்போது இதுக்கு தேவையான அளவு நம்ம தேங்காய் எண்ணெயை ஊற்ற போகிறோம். தேங்காய் எண்ணெயும் வாழைப்பூவும் சேர்ந்து சமைச்சோம் அப்படின்னாக்கா அது சுவை மிக அருமையாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் நம்ம சமைக்கும் போது இந்த தேங்காய் எண்ணெய் காயுது பாருங்களேன். இது காய இதோட நறுமணம் அந்த பகுதி முழுக்கவே சுற்றிட்டு கிடக்கும். தேங்காய் எண்ணெயில் சமைச்சு சாப்பிட்றது அப்படின்றது உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க. அதுவும் இது இப்போ நான் ஊற்றுனது பார்த்தீங்கன்னாக்கா மரசக்கில் எந்த ஒரு கலப்படமும் இல்லாத தூய எண்ணெய். அது மரசக்கில் அரைச்ச தூய தேங்காய் எண்ணெய். இது கூட நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், கருவேப்பிள்ளை, இதை கொஞ்சம் போட்டு வதங்க விட்டுறலாம். கொஞ்சோண்டு இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு மஞ்சத்தூளுங்க. போட்டு ஒரு கலர் கிளறி விட்டுருங்க. தேவையான அளவு உப்புங்க. ஏற்கனவே நம்ம உப்பு தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கிறோம். அதனால் உப்பு தேவையான அளவு மட்டும் போட்டுக்குங்க. நம்ம பத்தலைன்னு கூட திரும்ப போட்டுக்கலாம்.
நம்ம ஏற்கனவே வந்து உப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கிற நம்ம வாழைப்பூ அது நல்லா பிசைஞ்சு தண்ணியை வெளியே எடுத்துகிட்டு வெறும் வாழைப்பூவை மட்டும் உள்ளே போடுங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே இதில் வந்து உப்பு சேர்த்துருக்குறோம். உப்பு தண்ணியை நம்ம ஊற வச்ச உப்பு தண்ணியோடு போட்டோம்னாக்கா உப்பு அதிகமாகிடும், அப்புறம் சாப்பிட முடியாது. நல்லா அந்த மாதிரி வாழைப்பூவை நல்லா பிழிஞ்சு தண்ணி வெளியே எடுத்துகிட்டு வாழைப்பூவை மட்டும் போடுங்க. போட்டுட்டு ஒரு கிளறி விட்டுருங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டிருக்கிறோம். கூட வந்து நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ தேங்காய் எண்ணெய், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை இது 3 வந்து இந்த வாழைப்பூவில் ஒட்டணும். அதுக்காக இந்த அளவுக்கு கிண்டுறாங்க அவங்க. நம்ம கரண்டி கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து நவீன கால கரண்டி நம்ம பயன்படுத்தலை. நம்ம கொட்டாங்குச்சியில் இருக்கிற கரண்டி தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அடுத்து நம்ம கூட என்ன சேர்க்க போகிறோம்னாக்கா அரைச்சி வச்ச தேங்காய் பாலுங்க. இந்த வாழைப்பூவுக்கு வந்து இந்த தேங்காய் பால் தான் வந்துட்டு ரொம்ப சுவை தரக்கூடியது. நம்ம தேவையான அளவு தேங்காய் பாலை ஊற்றி அந்த தேங்காய் பாலில் இந்த வாழைப்பூவை நல்லா வேக வைப்போம். பாருங்கள், தேங்காய் எண்ணெய், தேங்காய் பால் கலந்த வாழைப்பூ சமையல். பாட்டி ருசி பார்த்துட்டாங்க. ருசி பார்த்ததுக்கப்புறம் நமக்கு ஏதாச்சும் தேவையானதை சேர்க்க வேண்டும் அப்படின்னாக்கா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வேக வச்சுக்கலாம், மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். அழகாக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கும்போது அம்சமாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி சட்டியில் தாங்க நம்ம எல்லாமே மண்பானையில் தான் நம்ம வந்து சமையலே பண்ணணும். மண்பானை தான் வந்து நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த எந்த உணவு சமைச்சாலுமே இந்த மண்பானை வந்து சுவையை வந்து கொஞ்சம் கூட கூட்டியே கொடுக்கும். பாட்டி வந்துட்டு இதில் வந்து காரம் பத்தலைன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வரமிளகாய் வந்து நம்ம தூளாக அரைச்சி வச்சுருக்குறோம். அதை வந்து நம்ம தேவையான அளவு இப்போ பாட்டி சேர்த்துட்ருக்குறாங்க. ஆக மொத்தம் இப்போ சமையல் வந்து முடிய போகிற தருணம். நல்லா கிண்டி விட்டாங்க. கிண்டி விட்டுட்டு இதை இறக்க போகிறோம். பார்க்கும்போதே நாக்கில் எச்சி ஊறுது பாருங்கள். நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா இதோட சுவையை வந்து நீங்கள் உணர்வீங்க. சுவைன்ற விட இதோட வாசம் வந்து அருமையாக இருக்குங்க. அழகாக இருக்கு பாருங்களேன். பாட்டி வந்து ப்ரிப்பரேஷன் அழகாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். வாழைப்பூ கிராமத்து பாரம்பரிய முறையில் சமைச்சாச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.